தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன் லியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்ல அலை பிளஸ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் பயன்படுத்தி எப்படி ஒரு தமிழ் ஃபாண்ட்டை வேற ஒரு தமிழ் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்றத ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோல நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு தமிழ் ஃபாண்ட்டை வேற ஒரு தமிழ் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு பலவிதமான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய காமனான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட் பண்ணும்பொழுது அதுல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லெட்டர்ஸும் சேர்ந்தே உங்களுக்கு தமிழ்ல கன்வெர்ட் ஆயிரும் தப்பா. ஓகே, உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது. இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களும் இருக்குது, இங்கிலீஷ் எழுத்துக்களும் இருக்குது. சோ நீங்க மிச்சம் எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்க ஒரு தமிழ் ஃபாண்ட்ல இருந்து வேற தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தமிழ் எழுத்துக்களா தப்பா கன்வெர்ட் ஆயிரும். அதனால நீங்க தமிழ் எழுத்துக்களை மட்டும் செலக்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம அலை பிளஸ் ஃபாண்ட் கன்வெர்ட்டரை பயன்படுத்தி ஒரு தமிழ் ஃபாண்ட்ல இருந்து வேற ஒரு தமிழ் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும் பொழுது இங்கிலீஷ் டெக்ஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரீடைன் ஆயிரும். அதாவது நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்லயும் நமக்கு இங்கிலீஷ் ஃபாண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அலை பிளஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி நம்ம கன்வெர்ட் பண்றதுனால வேலை நமக்கு ரொம்பவே மிச்சமாகும். இந்த ஃபீச்சர் வந்துட்டு அலை பிளஸ் சாஃப்ட்வேர்ல மட்டும்தான் இருக்குது, வேற எந்த சாஃப்ட்வேர்லயும் இப்ப வரைக்கும் இல்ல. ஓகே, இந்த ஃபீச்சரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கம்ப்யூட்டர்ல அலை பிளஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுடைய ப்ரௌசர்ல போயிட்டு portable.alai.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. நான் இப்ப என்னுடைய கம்ப்யூட்டர்ல portable.alai.com சர்ச் பண்றேன். ஓகே, portable.alai.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் ஓபன் ஆகும். அது இப்படிதான் இருக்கும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டெப் 1 அப்படின்னு போட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அலை பிளஸ் போர்ட்டபிள் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க. கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி அலை பிளஸ் சாஃப்ட்வேரை நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இப்ப நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதனால நான் இப்ப இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். டவுன்லோட் பண்ற ஃபைல் உங்களுக்கு ஜிப் ஃபைலா தான் வரும். அந்த ஜிப் ஃபைலை நீங்க நார்மல் ஃபைலா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ஃபோல்டர் நான் இப்போ உங்களுக்கு ஓபன் பண்றேன். alaiplus.exe ரைட் சைடில் அப்ளிகேஷன் போட்டிருக்கு. இதை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். ஓகே, ஓபன் பண்ணது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இந்த பேஜ்ல ஃபாண்ட்ஸ் கன்வெர்ட்டர் ஃபார் தமிழ் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்க ஃபாண்ட் கன்வெர்ட்டரை ஓபன் பண்ணிக்கிற முடியும். ஓகே, எனக்கு இப்ப ஃபாண்ட் கன்வெர்ட்டர் பேஜ் ஓபன் ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலை பிளஸ் சாஃப்ட்வேரை பொறுத்த அளவுக்கு யூனிகோட்ல இருந்து எந்த நான் யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் எல்லாமே ரீடைன் ஆயிரும். நான் யூனிகோடு பொறுத்த அளவுக்கு செந்தமிழ் ஃபாண்ட் அதாவது STMZH ஃபாண்ட்ல இருந்து யூனிகோடுக்கு கன்வெர்ட் பண்ணும்பொழுது மட்டும் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் ரீடைனிங் அப்படின்ற ஃபீச்சர் ஒர்க் ஆகும். மிச்ச நான் யூனிகோட் ஃபாண்ட்ல இருந்து யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஃபியூச்சர்ல எல்லா நான் யூனிகோட் ஃபாண்ட்டுக்குமே இந்த ஃபீச்சரை நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அலை பிளஸ் ஃபாண்ட் கன்வெர்ட்டரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நார்மல் ஃபாண்ட் கன்வெர்ட்டரும் இருக்குது, டைரக்ட் MS ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட் கன்வெர்ட்டரும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ரீடைன் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபீச்சர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க டைரக்ட் MS ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட் கன்வெர்ட்டர் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நார்மல் கன்வர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, அந்த ஆப்ஷனை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் ஆன் MS வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற இந்த பட்டன்ல கிளிக் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்க இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை ஓபன் பண்ணுங்க. நான் இப்ப இந்த இடத்துல வச்சிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓபன் அப்படின்றது கொடுத்து ஓபன் பண்றேன். இதுதான் அந்த வேர்ட் டாக்குமெண்ட். ஒன்ஸ் ஓபன் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு பாப்பப் பாக்ஸ் வரும். அதுல ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டெக்ஸ்டும் இருக்குது, தமிழ் எழுத்துக்களும் இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எழுத்து இருக்குது, இந்த இடத்துல இங்கிலீஷ் எழுத்து இருக்குது, இங்கேயும் இங்கிலீஷ் எழுத்துக்கள் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நீங்க இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்னு இருக்கும். இதுல யூனிகோட நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டு திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்னு இருக்கும். இதுல வந்துட்டு ஏராளமான தமிழ் ஃபாண்ட் இருக்கும். இதுல நான் இப்போ பாமினி ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா கன்வெர்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பட்டன்ல கிளிக் பண்ணி கன்வெர்ட் பண்றேன். இதுல கிளிக் பண்ண உடனே எஸ், நோ, கேன்சல் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். நான் எஸ் அப்படின்னு கிளிக் பண்றேன்.
அடுத்ததா ஓகே அப்படின்னு கேக்குது, நான் ஓகே கொடுத்துட்றேன். டாக்குமெண்ட் கன்வர்ஷன் 25% கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டுது. ஒன்ஸ் கன்வெர்ட் ஆகி முடிச்சதும் டாக்குமெண்ட் கன்வர்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டும். நமக்கு இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா டாக்குமெண்ட் கன்வெர்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம். பார்த்தீங்கனாலே தெரியும், நான் யூனிகோட்ல இருந்து பாமினி ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணேன். எனக்கு எல்லா எழுத்துக்களுமே பாமினி ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகல. தமிழ் எழுத்துக்கள் மட்டும்தான் பாமினி ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆயிருக்குது. இங்கிலீஷ் எழுத்துக்கள் எல்லாமே ரீடைன் ஆயிருச்சு. ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நான் யூனிகோட்ல இருந்து வேற ஒரு நான் யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்றதுல யூனிகோட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். டு திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்றதுல நான் வந்துட்டு சன்டாமி ஃபாண்ட்டு சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் ஆன் எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற இந்த பட்டனில் கிளிக் பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது டயலாக் பாக்ஸ் காட்டுச்சுன்னா ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் திஸ் ஃபாண்ட்ல யூனிகோடுன்னு இருக்குது, டு திஸ் ஃபாண்ட் என்கோடிங்ல சன்டாமின்னு இருக்குது. இப்போ கன்வெர்ட் அப்படின்ற பட்டனில் கிளிக் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறேன். எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். டாக்குமெண்ட் கன்வர்ஷன் 25% கம்ப்ளீட்டட்னு காட்டிட்டு இருக்குது. டாக்குமெண்ட் கன்வர்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ கன்வெர்ட் ஆன வேர்ட் டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எனக்கு சன்டாமி ஃபாண்ட்டுக்கு தமிழ் எழுத்து எல்லாமே மாறிடுச்சு. இங்கிலீஷ் எழுத்து பார்த்தீங்கன்னா சன்டாமி ஃபாண்ட்டுக்கு மாறல. அதுக்கு பதிலாக எனக்கு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் எல்லாமே இங்கிலீஷ் ஃபாண்ட்லேயேவும் ரீடைன் ஆகிருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்ததாக நான் செந்தமிழ்ல இருந்து உங்களுக்கு யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். அதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணுவோம். அதுக்கு நான் மறுபடியும் ஓப்பன் ஆன் எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற இந்த பட்டனில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல STM ZH2 யூனிகோட் அப்படின்னு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். இதில் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்றது கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாப்பப் பாக்ஸ் வரும். அதில் ஓகே அப்படின்னு கொடுத்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே செந்தமிழ் ஃபாண்ட்ல இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நான் இதை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்ற இடத்துல நான் செந்தமிழ் ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுறேன். STMZH அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். டு திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்ற இடத்துல நான் யூனிகோட் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். இப்போ STMZHலேருந்து யூனிகோடுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் அப்படின்றதுல கிளிக் பண்ணுறேன். எஸ் நோ கேன்சல் 3 ஆப்ஷன் காட்டுது. நான் எஸ்ன்றதுல கிளிக் பண்ணுறேன். ஓகே கேட்டுச்சுன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் கன்வர்ஷன் ஸ்டார்டட் அப்படின்னு வருது. ஓகே, டாக்குமெண்ட் கன்வர்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். வாவ், இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் எழுத்துக்கள் மட்டும்தான் கன்வெர்ட் ஆகிருக்குது. இங்கிலீஷ் டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீடைன் ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒருவேளை ஒரு தமிழ் ஃபாண்ட்லேருந்து வேற ஒரு தமிழ் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.